கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1711 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 44 அதிகாரம் 4வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். எதினால் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தினால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். யார் யார் தாகத்தோடு இருக்கிறார்களோ, வறண்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளருவார்கள். நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள செடிகள் பட்டு போகாது, காய்ந்து போகாது, பசுமையாயிருக்கும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பிள்ளைகளும் பசுமையாய் செழிப்பாய் இருப்பார்கள். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர்க்கால்களின் ஓரத்தில் உள்ள அலரி செடிகளைப் போல வளர்ந்து பெருகச் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். வாழ்க்கை வறண்டு விட்டதா? கவலைப்படாதே. தொழில் வறண்டு விட்டதா? கவலைப்படாதே. வியாபாரம் வறண்டு விட்டதா? கல்வி, வேலை வறட்சியா? குடும்பத்தில் வறட்சியா? இன்றைக்கு வேத வசனம் உனக்காக சொல்லப்படுகிறது. பயப்படாதே. நீர்க்கால்களின் ஓரமாய் உள்ள அலரி செடியைப் போல நீ வளரப்போகிறாய். உன் தொழில் வளரப்போகிறது. உன் பிரச்சனை மாறி நல்லதொரு வேலை கிடைத்து நீ வளர்ந்து பெருகுவாய். உன் பிள்ளைகளும் வளர்ந்து பெருகுவார்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.